இப்ப பாக்குறதுக்கெல்லாம் தைரியமா தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல பாரு ஓடி வந்து என் இடுப்புல ஏறிக்குவேன். ஒரு ஊர்ல எத்தனை ஊர்ல டைரக்டா பேய்க்கு வாங்க. ஏய் அவசரப்படாதடா தடியா. பேய் பொறுமையா தான் வரும் இரு. ஒரு உங்களுக்கு பயமா இருந்தா கிட்ட வாங்க. சின்ன பசங்க எல்லாம் பயப்படுவீங்க, கிட்ட வாங்க வாங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு தள்ளுப்பா, நீ தள்ளு நீ. அப்பா குழந்தைங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பயந்துட்டீங்களோன்னு அதால் தான் நான் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டேன். கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்க சரியா? உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்லை தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்னை விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க நானும் வரேன். எதில் விட்டேன்? ஒரு ஊர்ல. ஊரு தானே, ஏன் ஒரு ஊர்லன்ற? ஓகே சாரி. ஒரு ஊர்ல ஒரு வீடு. வீடா? வெறும் வீடு தாண்டா. அந்த வீட்டுக்குள்ள ஒரே காத்தோ இல்ல, அது வெயில் காலம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம். அண்ணன் புள்ளிங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், காதை கடிச்சு துப்பிடுவேன். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பேசி குழப்பாதீங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் பாத்ரூம் தூங்க பையன். உனக்கு பேய் கதையே சொல்ல தெரியல, நாங்க சொல்றோம். ஏய் ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட்லாம் வேணாடா, வெறும் கதை மட்டும் சொல்லுங்கடா. அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். த்ரில் இருக்கடா, என் உயிர் இருக்காதுடா. போனா போட்டு. நீ சொல்ற பேய்க்கு 2 கை 2 கால், நான் சொல்ற பேய்க்கு 10 கை 10 கால். எப்பாடே 2 கை 2 கால் இதெல்லாம் உச்சா போயிடுவேன். 10 கை 10 கால் வேணாண்டா. நிறுத்து, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதாவது கதை, ஆனா இது நிஜம். நான் சொல்ற பேய் எரிஞ்ச பேய். பேயே பயங்கரமா இருக்கும், இதுல எரிஞ்ச பேய் வேறயா? ஆமா, அந்த பேய்க்கு முடியெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் வெளியில வந்து அம்மா என்னம்மா நாக்கா? பெரிய நாக்கு, அது வெளியில வந்து அது ஆரம்பிச்சுட்டானா? ஆரம்பிச்சுட்டா. போடா தடியா. இப்ப வருவான் பாரு, இப்ப வருவான் பாரு. அம்மா அந்த 2 பசங்களும் என்ன பயமுறுத்துறாங்க. ராகவா, உனக்கே இது நியாயமா இருக்குதாடா? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓடி வந்து என்ற இடுப்புல ஏறிக்கிறிய? நீ இடுப்புல உட்காந்து தான் சேர் மாதிரி என்ற இடுப்பே வளைஞ்சு போச்சு. ஏண்டா நான் என்ன கதையான சொல்லிட்டு இருக்கிறேன்? சோபால உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிறேன். இறங்கு சாமியா, இறங்கு கண்ணு, இறங்குப்பா. அரைச்சி இறங்குற. ஐயா ஐயா, என்ன இடுப்பு போச்சுடா. இரு, 2 பேரும் காலையில பாத்துக்கிறேன். கிட்ட வரண்டே. பயமா இருக்கும், மேல உட்காந்துக்கிறேன். அண்ணே நாய் கத்துதுண்ணே. நாய் என்ன கத்த தாண்டா செய்யும்? நாய் மாதிரி கத்தாம பேய் மாதிரி கத்துதுண்ணே. அம்மா ராகவா, முடியலடா, போயிட்டு வாமா. அது இல்லடா, ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் கூட தான் ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தடியா, லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன சாப்பிடு, ரைட் ஹேண்ட்ல சாப்பிடு. சரி சரி. ஹலோ பிரியா, ஒரு வாரம் ஃப்ரீயா? நாளைக்கே வரியா? என்ன என் தங்கச்சி பிரியா நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வரலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அச்சு இட்லி தின்னு. அண்ணி, உங்க தங்கச்சி பிரியா நாளைக்கு வராங்களா? உங்க கல்யாணத்துல பார்த்த மாதிரியே என்ன தேய்ச்சி தலைவாரி ரெட்டச்சடை அப்படியே இருக்காங்களா? ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் மாடலிங், ரொம்ப பிஸியா இருக்கா. பெரிய மாடல் ஆயிட்டா. உன்னை விட ஹைட்டடா. பரவாயில்ல. உன்னை விட ரொம்ப ஸ்டைலடா. எது நமக்கு கொஞ்சம் ஸ்டைல் வரும். உன்னை விட ரொம்ப ரொம்ப கலர்டா. பரவாயில்ல, பவுடர் போட்டு. அண்ணி வேற எதை பத்தியாவது பேசுங்க, கலரை பத்தி மட்டும் பேசாதீங்க. இதெல்லாம் நல்ல தைரியமா பேசு. சின்ன குழந்தைங்க கதை சொன்னா அங்க இருந்து ஓடி வந்து அசிங்கமா அம்மா அடுப்புல ஏறி உட்காந்துக்கோ. அரைச்சி சாப்பிடு. எனக்கு சாப்பிட வேணாம், ஒண்ணும் வேணாம். அம்மா வாமா போலாம். சாப்பிடலாம் கூட போலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா வா நீ போலாம். ஒன்றரை அக்கப்போருக்கு அளவில்லாம போச்சுடா. சின்ன வயசுல இருந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பேய் கதையை சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு இப்ப அக்கா கண்ணு உச்சா போறதுன்னா போயிட்டு வா. அப்புறம் நடு ராத்திரியில நீ எழுப்பிட்டு நிக்காத. ஆமா ஆமா. சரி வா. எங்க
என்ன கேள்வி கேக்குற நீ? எனக்கு வரல சாமி, நீ போயிட்டு வா. போல, வா. வா, நீ போயிட்டு வா. உள்ள வா. ஐயா. உள்ள வந்து நில்லு. வா. பயமா இருக்கு. வாடா. வா. சோ. மா, என்னடா? ஏதோ பாட்டு பாடமா? நானே வருவேன். ஏய், என்ன பயமுறுத்துனா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ண சொல்ற? என்ன நீ பேய் பாட்டு பாடுற? சாமி பாட்டு பாடலாம்ல? சோ, பாடுறேன். கண்ணாத்தா, ஆஹா. செல்ல மாரியாத்தா, ஆஹா. எங்க சிந்தையில் வந்து அரங்கினாடி நில்லாத்தா, எந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத்தா, எடுத்து சொல்லாத்தா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா, சொல்லடி நீ ஆத்தா. என்றது அலையெழுத்துறா சாமி. வாசலுக்கு வெளியில கிடக்க வேண்டியது எல்லாம் பெட்ரூம்குள்ள உனக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தானே இதெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்த. அதுக்குன்னு எருமக்கடா வயசுலயுமா செய்ய சொன்ன நானு? எருமகடா வயசுலயும் பேய் பிடிக்கும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது சாமி. இந்த செட்டப்பை மீறி எந்த பேய் பிசாசும் உள்ள வரவே முடியாது. அப்படியும் வந்துச்சுன்னா ஆஞ்சநேயா, ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம். ஆஞ்சயா, காத்து கருப்பு பேய் பிசாசு கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். மா, என்னடா? காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பிட்டினா அண்ணியுடைய தங்கச்சி பிரியா வரல, அவளை போய் நான் பிக்கப் பண்ண வந்துடுறேன். சரி, பிஞ்சிரு ராஸ்கேல். அவளை அந்த டைவர் கூட்டிட்டு வந்துருவான் விடு.